ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அப்புறம் ரீசெண்டாக வழக்கம் போல் ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணலான்னு பிளான் பண்ணி ஒரு வழியாக அந்த ஃப்ரெண்டை மீட் பண்ணி காஃபி ஷாப்பில் உட்காந்து கான்வர்சேஷன் பில்ட் பண்ணிருக்கேன். என்னை பற்றி பொசுக்குன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. வாட் இஸ் யோர் ஐடியா ஆஃப் ஹாப்பிலி எவர் ஆஃப்டர் அபி அப்படின்னு கேட்டா. இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் இல்லை? ஆட கொஸ்டின் கேட்க தெரிஞ்ச உனக்கு அது யார்கிட்ட கேட்கணும் தெரியலையம்மா அப்படின்னு நினச்சிக்கிட்டு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தால் அந்த கொஸ்டின் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. ஆமாம், சும்மா தானே இருக்கோம், மூளைக்கு இல்லாத வேலை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரை தேட ஆரம்பித்தேன். அப்போ தான் திடீர்னு ஒன்று ஸ்ட்ரைக் ஆச்சு. நான் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் எங்கள் ஸ்கூலில் ஒரு பொண்ணு இருந்தாங்க. பயங்கர போல்டான பொண்ணு, பயங்கர கான்ஃபிடென்ட்டான பொண்ணு. அது வேற யாரும் இல்லை, அடியேன் தான். நீங்கள் நான் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் உன் ஃபேவரட் பர்சன் யாருன்னு கேட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் தான். நான் தானே கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருப்பேன். அந்த அளவுக்கு சூப்பர் கான்ஃபிடென்ட்டாக தான் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. மேக்ஸ் வராது, ஆனால் அது வேற பிரச்சனை. ஆனால் மற்றபடி ஸ்பீச்சு, ஸ்கிட்டு, டான்ஸுன்னு ஆடினே இருப்பேன். இதோ இப்போ ஒரு சூப்பர் ரெஃபரன்ஸ் சொல்கிறேன் கேளுங்களேன். நீ தானே என் பொண்ணு வசந்தம்ல சமந்தா வருவாங்கல்ல, ரங்கீலோ மாற டோலுனா டோலுனா அப்படின்ற மாதிரி லைஃப் சும்மா ஸ்மூத்தாக ஜம்முன்னு போயிட்டே தான் இருந்தது. நடுவில் என்னாச்சு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சமந்தாலேருந்து சந்தானமாக ஷிஃப்ட் ஆயிடுச்சு. என்ன பண்ணிருக்கேன் ஏது பண்ணிருக்கேன்னு ஒன்றுமே புரியல. இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிற கேப்பில் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு தொலைஞ்சு போயிடுச்சுங்க. பாவம், ரொம்ப நல்ல பொண்ணாச்சே. எல்லார்கிட்டையும் சிரிச்சு சிரிச்சு அன்பாக பேசிடும், எல்லாரையும் நம்பிடும், கலகலன்னு இருக்கும். அந்த பொண்ணு போய் காணாமல் போயிடுச்சே, எங்கே போச்சோ எப்படி இருக்கோன்னு ஒரே வருத்தமாக போச்சுங்க. அப்புறம் திடீர்னு நான் யோசித்தேன், ஒரு நாள் அந்த பொண்ணு திரும்பி வந்துடும். ஆனால் அந்த பொண்ணு வர அன்னைக்கு இந்த மணிகண்டன் ஒரு இன்டர்வியூவில் அண்ணாமலை படத்தை பற்றி சொல்லியிருப்பார்ல, யாருக்கும் என் வேர்த்தையோ என் வேலையோ ப்ரூவ் பண்ணி லைஃப்பை வேஸ்ட் பண்ணாமல் நான் உண்டு, என் வாழ்க்கை உண்டு, என் நிம்மதி உண்டுன்னு ஜம்முன்னு வாழ போகிறேன். அதுதான் என் ஐடியா ஆஃப் ஹாப்பிலி எவர் ஆஃப்டர். இந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் ஐடியா ஆஃப் ஹாப்பிலி எவர் ஆஃப்டர் என்னன்னு என் கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பபாய் புக்கீஸ்.